ஹலோ, ஜிம்கானா கிளப். யார் வேணும்? இருக்கா சார். சார் உங்களுக்கு ஃபோன். இங்கேயுமா? யாரு? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான? அத்தை, உங்களை பார்க்கறதுக்கு மாதவ மாமா வந்திருக்காங்க. நான் அவரை வர சொல்லலையே. என்ன தாமரை, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லையே, நான் உங்களை கூப்பிடலையே. என்னால் உங்களுக்கும் சிதம்பரத்துக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டதா ஃபோன் வந்தது, அதை ஓடி வந்தேன். நான் யார்கிட்டயும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லலையே. இல்ல தாமரை, ஃபோன் வந்ததுனால தான் நான் இங்க வந்தேன். உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். நான் எதுவுமே நினைக்கல. நான் வந்து நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க. நான் இந்த ஊர் விட்டு போறதுக்கு முன்னால என்ன நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? இல்ல, நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. இல்ல தாமரை, நீங்க என் குரலுக்கு எவ்வளவு பெரிய ரசிகன்னு எனக்கு தெரியாதா? அதான் நீங்க கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக இங்க ஓடி வந்தேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. எனக்கு இவரை நான் வர சொல்லல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. எங்கேயோ தப்பு நடக்கல. உங்க ரெண்டு பேர்கிட்ட தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. வார்த்தை அளந்து பேசு. சூடு சொன்ன எதுவுமே கிடையாதாடா. வீட்டு வாசப்படியை மிதிக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் வந்திருக்கியே. எனக்கு மானம் மரியாதை எதுவுமே கிடையாது. என்னங்க, நான் உங்க மனைவிங்க. என்ன வேண்டாம், உன்னை கொன்னுட வேண்டி. கத்திரிக்கோலால குத்தி கொலை செஞ்சது. கத்திரிக்கோலால குத்தி கொலை செஞ்சது. சிதம்பரம் தானே தாமரையை கொன்னது? இல்ல ஜோ. அஞ்சலி, என்ன சொல்ற? கொலை நடந்தது தாமரைக்கு. ஆமா, கொலை நடந்தது தாமரைக்கு. ஆனா குத்துனது ஜோதா. வளராத. என்ன குத்துனது ஜோதா. நான் பார்த்தேன் டாக்டர். எனக்கு நல்லா தெரியும். ஜோதா என்ன குத்துனது டாக்டர். நான் பார்த்தேன். என்ன டாக்டர் இது? நான் பார்த்தேன். நீ சொல்ற சிதம்பரம் எப்படி இருப்பான்னு நாங்க யாரும் பார்த்தது இல்லையே. உனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அந்த சிதம்பரம் இந்த ஜோ மாதிரி இருக்கானா இல்லையான்னு. ஆமா, வேற மாதிரி பொடி. ஆனா ஆனா சிதம்பரம் மாதிரியே ஜோ மாதிரியே சிதம்பரம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் பார்த்தேன், என்ன நம்புங்க. நான் பைத்தியம் இல்ல, நான் வளரல. நீ பைத்தியம். நான் சொல்றது கேளுங்க. நான் பார்த்தேன். ரிலாக்ஸ். நீ just ரிலாக்ஸ். என்ன ஜோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? தாமரை அஞ்சலியா பிறந்த மாதிரி ஒருவேளை நீங்க அந்த சிதம்பரமா பிறந்து. What nonsense you are talking, doctor? No. Will you shut up? No. No. No, not Joe. Okay. 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 ஆனா நீ தான் அவளை கொன்னேன்னு சொல்றாளே. தாமரை, வா போலாம். இரு. இப்போ நீ அவளை எப்படி தாமரைன்னு எப்படி ஏன் இது பாரு, தாமரைன்னு நீ சொன்னது பார்த்தா ஏன் நான் சொன்னது உண்மையா இருக்க கூடாது?
பாவம் அஞ்சலி, அவ முகத்தை பாரு, பாவமா இல்ல? இது பாரு, இது உனக்காக இல்ல, எனக்காகவும் இல்ல, பாவம் அவளுக்காக, அவளை குணப்படுத்தணும். அதானே உன் நோக்கம். என் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐ எம் a டாக்டர். ப்ளீஸ் ரிலாக்ஸ், உட்காருங்க, வாங்க. வெயிட் அஞ்சலி. Just close your eyes. Please, Joe. Please. Just relax. Relax. 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஜோ. Just close your eyes. சிதம்பரம், ஐ எம் சிதம்பரம். சிதம்பரம், உங்களுக்கு கடைசியா என்ன நடந்துச்சு? நான் இப்போ ஜெயில இருக்கேன். என்ன போலீஸ்காரங்க தூக்க மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பாரு. எதுக்கு உங்களை தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க? நான் என் தாமரைய என்னாச்சு? அந்த ராத்திரி my God, நான் தான் அந்த சிதம்பரமா? இந்த மாதிரி எப்பவாவது நடக்கிறது உண்டு ஜோ. இது ரொம்ப அபூர்வம். இதுக்கு பேர் மறுபிறவி. சிதம்பரத்துக்கு தாமரை மேல உள்ள ஆத்திரம் தீரவே இல்லை. அவளை குத்தி கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் ஆத்ம சாந்தி அடையல. போதும் நிறுத்துங்க. சிதம்பரம் தாமரையை கொலை பண்ணல. நான் பார்த்தேன். இல்ல, தாமரைய சிதம்பரம் தான் கொலை பண்ணான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறுபடியும் கொலை பண்ணுவேங்கிற ஒரே எண்ணத்தை தான் அந்த ஆத்மா முடிவு எடுத்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தாமரையை சிதம்பரம் கொலை பண்ண மாதிரி நீ அஞ்சலியை கொலை பண்ணுவ. நிச்சயமா இது நடக்கும். நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட் போதும். ரைட், நாங்க போறோம். வா அஞ்சலி. டாக்டர் நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். இத பார், தாமரைய சிதம்பரம் கொலை பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். காட்டு. Do it. கண்ணகி சிரிச்சா மதுரை சாம்பல் ஆச்சு, பாஞ்சாலி சிரிச்சா பாரத ரத்தம் ஆச்சு. ஆனா ரத்தம் இல்லாம யுத்தம் இல்ல, ரத்தம் இல்லாம பிறப்பே இல்ல. ஐயா, நான் இந்த பக்கம் வரும்போது போகும்போதெல்லாம் ஏதாவது தத்துவம் சொல்றீங்க. நீங்க என்ன இமயமலையிலிருந்து வந்தவரா?
தம்பி இங்க வா. இங்க வா. இமயமலையில நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா சன்னியாசியா இல்ல, ஒரு போர் வீரனா. யுத்தத்துக்கு நான் அர்த்தம் கேட்டப்ப என்ன எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த பைத்தியக்காரன்ட்ட உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஐயா, மறுபிறப்புங்கிறது உண்மையா? அதர்மம் தலை தூக்கும் போது ஆண்டவன் அவதாரம் எடுப்பான். மனுஷன் ஆண்டவன் ஒண்ணுதாயா? அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். போன பிறப்பு ஏதோ ஒரு காரணத்தினால பூர்த்தி ஆகாம போயிட்டா அது மறுபிறவி எடுக்கும். மீண்டும் மீண்டும் சட்டையை மாத்திக்கிற மாதிரி திரும்பவும் பிறக்கும். தன்னோட முந்தைய பிறவியில நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்க துடிக்கும். இது சத்தியம். சத்தியம்.